வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது கனிமொழி அக்கா கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு தகவல் தற்பொழுது இணையதளத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்திலும் பதிவிட்டிருக்கிறார். என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். அதாவது நமது கனிமொழி அக்கா அவர்கள் எம்பி ஆவதற்கு முன்பாக பல திட்டங்களை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செய்வேன் என்று சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆட்சி தமிழகத்துக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்பது தான் என்றும், தமிழக மக்களின் பெண்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா, அவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கணவர்கள் குடித்து இறந்து வருவதால் முதல் கையெழுத்து டாஸ்மாகை ஒழிக்கப்படுவது தான் என்று நமது கனிமொழி அக்கா கூறுவதையும் நாம் அறிந்திருக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட 500 கோடி கன்னியாகுமரிக்கு இதுவரை எந்த ஒரு நலத்திட்டத்தையும் கனிமொழி அக்கா செய்யவில்லையாம் என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கணக்கு காட்டாமல் 250 கோடியே கனிமொழியாக அவர்கள் கையாடல் செய்ததாகவும் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் நாடாளுமன்றத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பேசாமல் திமுக, குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களின் கதை பற்றி தான் நாம் பேசி வருவதாக, ஒட்டுமொத்தமாக 250 கோடி கணக்கில் வராத பணத்தை கேட்பதற்கு நாடாளுமன்ற பொதுச் செயலாளர்கள் கனிமொழி அவர்களை பற்றி கேட்கும் பொழுது எந்த ஒரு தகவலும் தற்பொழுது வரை கனிமொழி தரப்பிலிருந்து வெளியாகவில்லை. மத்திய புலனாய்வுத் துறையினர் கனிமொழி அவர்களை இன்ப சுற்றுலா வருகை தர உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குடும்பமே பார்த்திங்கன்னா ஊழல்வாதியாகவும் திருட்டு குடும்பமாக இருந்தால் தமிழக மக்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு தற்பொழுது திமுக தள்ளிவிட்டது. இதற்குத்தான் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் வரை தமிழகத்தில் முதல்வராக திமுக குடும்பத்திலிருந்து யாரும் வரவில்லை. உதாரணத்திற்கு 2011 2020 வரை தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்ததற்கு இதுதான் காரணம். தமிழக மக்களிடம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஆணித்தனமாக கூறிவிட்டார், கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கிறது என்றால் அது திமுக மட்டும்தான். ஒருபோதும் ஒரு காலத்திலும் திமுகவை ஆட்சியில் அமைத்து விடாதீர்கள் என்று புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் கூறியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்ததும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் கொள்கை மற்றும் அவரது கண்ணியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் குடும்ப அரசியலை ஊக்குவித்து கொண்டிருக்கும் திமுகவின் நமது கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் வல்லமை பெற்றவர் என்று நாம் கூறலாம். அவரது சகோதரி கனிமொழி அவர்களும் பார்த்திங்கன்னா இதில் குறைந்தவர் கிடையாது. 500 கோடி கனிமொழி அக்கா அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டதை 250 கோடி கையாடல் செய்ததன் காரணமாக கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். இதற்கு கனிமொழி அக்கா தகுந்த பதிலை ஒன்றை அளிப்பார் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன பதில் கிடைக்க போகுது என்ற தகவலை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.